ஆக்சுவலாக இந்த கார் கீயை வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் கொடுத்துருக்குறாங்க. இதை எங்கேயும் நம்ம அங்கே இங்கேயெல்லாம் பாக்கெட்லலாம் வைக்க வேணாம். இந்த இடத்துல அழகாக உட்கார்ற மாதிரி ஒரு குட்டி ஸ்பேஸ் அழகாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த ஸ்டியரிங் தாங்க. இதை பாருங்களேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஒரு சர்க்கிளாகவும் இல்லை, ஒரு ஸ்கொயராகவும் இல்லை, வட்டமாகவும் இல்லை, சதுரமாகவும் இல்லை. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த ஜாய்ஸ்டிக்லலாம் இருக்கும்ல. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைலட்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை தான் இவங்க சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததாக நான் விஷயத்துக்கு வரேன். இப்போது நான் இந்த இடம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடம் வந்து ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசனே இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளை ஒரு தனிமையில் உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் கூட பட் ஒரு மாதிரி வித்தியாசமாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் எனக்கு பர்சனலாக எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் மட்டும் தனிப்பா நீங்களாம் வாங்க வராட்டி போங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க, சைடில் உட்காந்துருக்கிறவங்க அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உண்மையிலே இந்த உட்காந்து இந்த ஸ்டேரிங் அப்படி பிடிக்கிறதா இருக்கட்டும், இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், இந்த ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஹார்ன் பேரில் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இதில் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ட்ரைவ் பண்ணும்போதே சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து வழக்கமாக இருக்கிற விஷயந்தான். ஸோ இந்த சவுண்டு ப்ளஸ்ஸு மைனஸு அப்போது வால்யூமு அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத நான் வண்டி மூவ் ஆனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு பூட்ஸு உள்ள மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு பூஸ்ட் உள்ள சிம்பிள் இருக்குது. இது எல்லாமே என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வண்டி போயிட்டு இருக்கும்போது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். அடுத்ததாக வந்து நம்ம இந்த லிவருக்கு வருவோம், கியர் லிவருக்கு ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்ன மாதிரி ஒரு வடிவமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது வந்து அந்த ஃபைட்டர் ஜெட்லேயோ இல்லை ஏர்க்ராஃப்ட்லேயோ இருக்கிற மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு கியர் லிவர் தான் நமக்கு இந்த இடத்துல அவங்க வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஏசியோட ஏர் ப்ளோவும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே இப்போது நாங்கள் உள்ளே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல, உண்மையிலே கூலிங் அம்சமாக சூப்பராக அப்படி இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் எனக்கு வந்து வண்டியில் நான் வந்து உட்காரும்போது வந்து இன்னும் நான் அந்த சீட்லேயோ இல்லை பேக் சீட்லேயோலாம் உட்காந்து பார்க்கல. சுபாஷ் உனக்கு எப்படி இருக்குது இப்போ அந்த சீட்டில் உட்காந்து? கம்ஃபர்ட்டாக இருக்கா? எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டேரிங்கை வந்து இப்படி பிடிச்சி அப்படி உட்காந்து இப்படி போகிறது இருக்குது தெரியுமா. இந்த ஃபீலை நான் வந்து எந்த வண்டியிலுமே பெருசாக நான் அனுபவிக்கலை. ஏன்னா இதை பிடிக்கும் போதே அப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மற்ற எல்லா வெஹிக்கிளுமே ரவுண்டு ஸ்டியரிங் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிரிப்பு இருந்ததே கிடையாது. நான் இதுவரையும் ஃபீல் பண்ணது கிடையாது.